கொஞ்சம் ஹானஸ்டா சொல்லுங்க. சில நாள் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதா? ரீசனே இல்லாம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? மைண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கா? மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னைக்கும் இதே தானா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதா? என்ன ப்ராப்ளம்னே தெரியாம மைண்ட் வந்து ஒரு மாரி ஆஃப் மோட்ல இருக்கா? இது ரொம்ப காமன் தாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி ஃபேஸ் வரும் லைஃப்ல. ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி, ஒரு எனர்ஜி இல்லாத மாரி, ஒரு கிளாரிட்டி இல்லாத மாரி, ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருடைய லைஃப்லயும் வர்றது காமன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ஏன் யோசிச்சுட்டே இருக்கிறேன்? எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மாரி கம்ப்ளீட்டா வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மட்டயே கேட்டுட்டே இருப்போம். நம்மள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அது சரிதான். ஆனா சில நேரம் மட்டும் தான். நம்ம ஃபுல்லாவே அப்படியே நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த ஃபீலிங்ஸ்ல இல்ல அந்த தாட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிடுவோங்க. இங்க தான் ஒரு ஸ்மால் சேஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் வெளிய பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க? ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் இல்லைங்க. ஒரு சின்ன ஹெல்ப். இல்ல ஒரு கால், இல்ல ஒரு மெசேஜ். ஆர் யூ ஓகே? அப்படின்னு ஒரு மெசேஜ். சிம்பிள். இது இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆனா இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசுங்க. நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும்போது, உங்க மைண்ட்ல ஒரு ஷிஃப்ட் நடக்கும். உங்க ஃபோக்கஸ் உங்ககிட்ட இருந்து வெளிய போகும். ஓவர் திங்கிங் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். மைண்ட் கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா, நீங்க உங்க மைண்ட்ல மட்டும் இல்லாம, மத்தவங்கள பத்தியும் யோசிக்கிறீங்க. நீங்க மத்தவங்களோட கனெக்ட் ஆகுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. என்னாலயும் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். இதுதான் ஸ்லோவா உங்களுடைய மூட மாத்தும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்கோம். என்னது? மீனிங் ஆஃப் லைஃப் இல்ல. நம்ம ஏன் வாழ்றோம் அப்படின்ற ஒரு மீனிங். அண்ட் 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 சம்டைம்ஸ் அது நம்மகிட்ட தேடினா கிடைக்காது. அது வெளிய போய் தேடினா தான் கிடைக்கும். அதுதான் உண்மை. இது நான் உங்க ஃபீலிங்ஸ இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லல. ஃபீல் பண்ணுங்க. அது சரிதான். ஆனா, அதுல மட்டும் ஸ்டக் ஆகி இருக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். சில நேரம் வெளிய ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சா, உங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வருங்க. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. யாருக்காச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. பெருசா வேண்டாம். சின்ன ஆக்ஷன் போதும். அவங்களுக்காக இல்லைங்க, உங்களுக்காக. இந்த ஸ்மால் ஹேபிட்ட நீங்க டெவலப் பண்ணா, மைண்ட் ரொம்ப லைட் ஆகும். லோன்லினஸ் கம்மியாகும். கொஞ்சம் கிளாரிட்டி வரும் லைஃப்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லோவா ஃபீல் பண்ணும்போது, ஜஸ்ட் உங்ககிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெளிய பாருங்க. யாராச்சும் தேவையோட இருக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும்போது, நீங்களும் கொஞ்சம் ஹீல் ஆகுறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க் யூ. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.